அண்ட் வெல்கம் டு ஷால்ஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம சைனீஸ் ஸ்டைல் கத்திரிக்காய் பண்ண போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் இது 2 நீளமான கத்திரிக்காய், அதை எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். தண்ணியில் போட்டிருக்கேன், இல்லைனா ஆக்சிடைஸ் ஆகிடும். அது தவிர ஒரு பெரிய சைஸ் குடமிளகா, நிறைய பூண்டு, குக்கிங் ஆயில், சில்லி ஃப்ளேக்ஸ், சாய் சாஸ், சால்ட். இப்போ செய்முறை பார்த்துலாம். பேனை போட்டு ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். இதில் பூண்டு, ஒரு ஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸ் கொஞ்சம் வதங்க விட்டுருங்க. இதில் குடமிளகா, குடமிளகா லேசாக வதங்கினோடனே கத்திரிக்காய், அடுத்தது ஒரு 1/2 டீஸ்பூன் உப்பு. ரொம்ப உப்பு போட தேவையில்லை, ஏன்னா நம்ம சாய் சாஸ் ஊற்ற போகிறோம். அடுத்தது இதை கொஞ்சம் நேரம் வதங்க விட்டுருங்க. இப்போ ஒரு 40% காய் வந்துச்சு. இதில் 2 டேபிள் ஸ்பூன் சாய் சாஸ் ஊற்றிடும். சாய் சாஸ் ஊற்றினோடனே கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வெந்துடும் வெஜிடபிள்ஸ். அதுக்கப்புறமாவும் உங்களுக்கு சால்ட் தேவைன்னா ஆட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி சில்லி ஃப்ளேக்ஸ் தேவைன்னா ஆட் பண்ணிக்கோங்க, காரம் பத்தலைன்னா. கத்திரிக்காய் நல்லா ஜூஸி அண்ட் டேஸ்டியாக இருக்குது. அண்ட் குடமிளகா கொஞ்சம் க்ரன்ச்சியாக இருக்குது. இப்போ ஆல்மோஸ்ட் டன். இது வந்து சைனீஸ் ஃப்ரைட் ரைஸ்க்கு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இதை நீங்களும் செஞ்சு பாருங்கள். அவ்வளோதான், ஒரு சூப்பர் டேஸ்டி சைனீஸ் எக் பிளான்ட் ரெடி. இதை ஒரு போலுக்கு மாற்றிடுவோம். குடமிளகா ஒரு 80% வெந்திருக்கு அண்ட் கத்திரிக்காய் ஒரு 90% வெந்திருக்கு. அப்போ எடுத்துடலாம். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.